நீங்களும் நானும் தயவு செய்து சொல்றேன், யாரா இருந்தாலும் ஐயோ இவங்களதான் நம்பி வாழணும்ட்டு அந்த நம்பிக்கையில இருக்காதீங்க. என்னைக்குமே அந்த நம்பிக்கையில இருக்கிறாதீங்க. கர்த்தர் எங்கேயோ இருந்து எப்படியோ எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அந்த இடத்துல அந்த இடத்துல தெய்வ தூதர்களை அனுப்பி நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிற ஆகாரு எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். அந்த வனாந்தரத்துல போயிட்டு உட்கார்ந்து குழந்தைக்காக, ஆண்டவரே எனக்கு அந்த குழந்தைய தூரமா விட்டுட்டு தண்ணீருக்காக அவ விடாய்த்து போன நேரத்துல, கஷ்டப்பட்ட நேரத்துல ஆண்டவர் அந்த இடத்துல வனாந்தரத்துல ஒரு தண்ணீரை உருவாக்குறாரு. அந்த இடத்துல ஆண்டவர் அந்த உருவாக்கி அந்த குழந்தைக்கு கொண்டு போய் குடுன்றார் ஆண்டவர். அப்படிப்பட்ட தேவன் நம்ம மத்தியில இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் ஏன் சும்மாவா 5000 புருஷர்கள் சாப்பிட்டார்களாம் 2 மீனையும் 5 அப்பத்தையும். சும்மாவா? அவங்க மனைவிகள் என்ன ஆனாங்க, அவங்க பிள்ளைகள் என்ன ஆனாங்க, எல்லா குறைகளும் தீர்த்து வச்சாரு. எங்கன்னா குறைவை வச்சுட்டு போனாரா? பிரியமானவர்களே, தயவு செய்து இந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட உறுதியா நில்லுங்க. இயேசு சுவாமி, ஆண்டவரே கடன் பிரச்சனையில மூழ்கிடாதீங்க. பணம் கடன் வாங்கிதான் நான் இதை செய்ய முடியும் சொல்லாதீங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட குறைகளை நீங்க வச்சுட்டு இருக்கிறீங்க. அடுத்த வருஷத்துக்கு நான் ஃபீஸ் கட்டுறதுக்கு இப்பவே நீங்க கடன் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அடுத்த வருஷம் ஃபீஸ் கல்யாணத்துக்கு நான் இப்பவே கடன் வாங்கணும், 5 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ண போறேன், இப்பவே கடன் வாங்கிடணும், அந்த மைண்ட் செட்டை நீங்க வச்சிருப்பீங்க. யார்கிட்ட கடன் வாங்கலாம், யார்கிட்ட எப்படி இருக்கலாம், என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. நான் சொல்றேன், இந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, என் குறைகளை உங்களுடைய ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குகிற தேவனாயிருக்கிறீரே சப்பா, உங்களுடைய ஐஸ்வர்யத்தின்படி ஆண்டவரே எனக்கு செய்கிற தேவனாயிருக்கிறீர் என்று சொல்லும் போது கர்த்தர் நம்மளை கைவிடாத தேவனாயிருக்கிறார். நம்மளுடைய குறைவுகளை மாற பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். நம்மளுடைய குறைவுகளை அவர் ஏற்றுக்கொள்கிற தேவனா இருக்கிறார். அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நமக்கு எல்லாவற்றையும் நிறைவாக்குகிற தேவனா இருக்கிறார். நம்ம தேவன் சும்மா இல்ல. சும்மா குறை சொல்லிக்கிறவங்கள்ட்ட போயிட்டு, உங்க மேல பொறாமப்படுகிறவங்கள்ட்ட போயிட்டு உங்க குறையெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. அவங்களே பார்த்துட்டு இருக்காதீங்க. அவங்களே அப்படியே அப்பா இவங்க தான் செய்வாங்க, இவங்க தான் செய்வாங்க, இவங்க தான் செய்வாங்க. இல்ல, அவங்களுக்கு மேலானவர் நம்முடைய தேவன். அவங்களுக்கு மேலான காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். கண்டிப்பாக இந்த நேரத்துல ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம்.